திருவள்ளுவரும் ஷேக்ஸ்பியரும் மகத்தான ஆளுமைகள், இலக்கிய ஆளுமைகள் என்று கூற வேண்டும். அதிலும் ஷேக்ஸ்பியரை எடுத்துக்கொண்டால் அவர் அந்த மொழிக்கு ஆற்றிய பங்கு என்பது மகத்தான பங்கு. அதனால் அவருடைய பதங்கள் பலவற்றை இன்றும் நாம் பயன்படுத்தி வருகிறோம். இன்னும் சொல்ல போனால் ஷேக்ஸ்பியருடைய படைப்புகளில் இருந்துதான் ஆங்கில மொழி பைபிளுக்கு அடுத்ததாக அதிகமான பதங்களை ஏற்றுக்கொண்டது என்று குறிப்பிடுகிறார். ஹேம்லெட்டை படித்துக் கொண்டிருந்த ஷேக்ஸ்பியரை பற்றி தெரியாத ஒரு பெண் சொன்னார், என்ன புத்தகம் இது, பாதிக்கு மேல் மேற்கோள்களாக இருக்கின்றன. ஹேம்லெட்டில் இருப்பதைத்தான் மேற்கோள்களாக நாம் காட்டுகிறோம் என்பது கூட அந்த பெண்ணுக்கு தெரியவில்லை. 1330 குறட்பாக்கள் திருக்குறளில் இருக்கின்றன. ஒரு நூலில் எல்லா வரிகளுமா மேற்கோள் காட்டப்படும்? உலகத்திலேயே அத்தனை வரிகளும் மேற்கோள் காட்டப்படுகிற ஒரே நூலாக திருக்குறள் தான் இருக்க முடியும். பென் ஜான்சன் என்கிற ஓர் ஆங்கில கவிஞர் அவர் சொன்னார், ஷேக்ஸ்பியர் ஒரு யுகத்திற்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, அவர் எல்லா யுகத்துக்கும் சொந்தமானவர் என்று. அதைப்போல திருக்குறள் என்பது சுருக்கமாகவும் உருக்கமாகவும் இருக்கிற காரணத்தால் எல்லா யுகங்களுக்கும் சொந்தமானதாக இருக்கிறது. நீங்கள் ஷேக்ஸ்பியரின் பாத்திரங்களை இன்று நேரிலே சந்திக்கலாம். மிகவும் அவா பிடித்த ஒருவரை பார்த்தால் உங்களுக்கு லேடி மேக்பத்தை போல தோன்றும். முடிவெடுக்க தெரியாத ஒருவரை பார்த்தால் ஹேம்லெட்டை போல தெரியும். அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பவரை பார்த்தால் 2ஆம் ரிச்சர்ட் மன்னனை போல தோன்றும். எதற்கெடுத்தாலும் தயங்கி தயங்கி நிற்கிற ஒரு மனிதரை நீங்கள் பார்த்தால், முடிவெடுக்க முடியாமல் வளவளவென்று பேசிக் கொண்டிருக்கிற ஒருவரை பார்த்தால் பொலோனியஸ் போல தோன்றும். எது அன்பு என்று தெரியாமல் பொய் வலையிலே வீழ்கிற சிலரை பார்க்கிற போது நீங்கள் மன்னன் லியர் என்று தோன்றும். பரிசுத்தமான அன்போடு உள்ளத்தில் இருப்பதை ஒழிக்காமல் சொல்கிற ஒரு பெண்ணை பார்த்தால் கார்டெலியா போல தோன்றும். என்னை யாரும் அசைக்க முடியாது என்று நடந்து கொண்டிருக்கிற ஒருவரை பார்த்தால் ஜூலியஸ் சீசரோ என்று தோன்றும். சிற்றின்ப சிலிர்ப்புக்கே வாழ்வை இழந்து விடுகிற ஒருவரை பார்க்கிற போது ஆந்தனியோ என்று தோன்றும். இப்படி ஷேக்ஸ்பியருடைய அத்தனை பாத்திரங்களையும் நாம் நேரில் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதை போலத்தான் திருவள்ளுவருடைய அத்தனை குறட்பாக்களுக்கும் விளக்கத்தையும் வாழ்க்கையில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஷேக்ஸ்பியர் சுருக்கமே அறிவின் ஆன்மா என்று கூறுகிறார். பிரேவிட்டி இஸ் த சோல் ஆஃப் விட் என்று கூறுகிறார். அதற்கொப்ப சுருக்கமாக எழுதப்பட்டதுதான் திருக்குறள். அதற்கு இலக்கணமாக இருப்பதுதான் திருக்குறள். உலகத்திலே எண்ணற்ற நூல்கள் இருந்தாலும் 1-2 தான் சுருக்கமாக எழுதப்பட்டவை. ஹிராக்லட்டிஸ் துளிகள் என்கின்ற அந்த நூலை எழுதினார். அவை ஒற்றை வரியிலே இருக்கும். ஒரே மனிதன் 2 முறை ஒரு நதியில் இறங்க முடியாது என்பது ஒரு துளி. ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது என்பது ஒரு துளி. இப்படி துளிகள் சேர்ந்ததாக எழுதப்பட்டது. இதற்கு விளக்கம் தரலாம். அதைப் போலவே ஹக்கிம் சனாய் என்பவர் எழுதிய சுவரிடப்பட்ட தோட்டம் என்கின்ற ஒரு நூலும் 2 வரிகளிலே ஆனது. பெல்தசார் என்பவர் எழுதிய அற்புதமான நூலும் சின்ன சின்ன கோட்பாடுகளை கொண்டது. அவர் சொல்லுகிறார், எப்போதுமே நீங்கள் அமர்ந்திருக்கிற நாற்காலிகளை விட நீங்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று. இப்படி பெல்தசாரின் நூல்கள். அப்படி சுருக்கமாக சொல்லுகிற அற்புதம் நிறைந்ததுதான் திருக்குறள் என்கிற அந்த நூல். நீங்கள் ஆங்கில இலக்கியத்தை எடுத்துக்கொண்டால் ஷேக்ஸ்பியருக்கு முன், ஷேக்ஸ்பியருக்கு பின் என்று பிரிக்கலாம். ஏனென்றால் ஆங்கில மொழி மாறுபாடு அடைந்து கொண்டே இருந்தபோது அதை நகராமல் நங்கூரம் பாய்ச்சி ஓரிடத்தில் நிறுத்தி வைத்தவர் ஷேக்ஸ்பியர். அதை போலத்தான் தமிழில் திருவள்ளுவருக்கு முன், திருவள்ளுவருக்கு பின் என்று சொல்லலாம். நம்முடைய ஆண்டே திருவள்ளுவர் ஆண்டாகத்தான் தொடங்குகிறது. இது திருக்குறளுக்கு இருக்கிற சிறப்பு. நீங்கள் இருவரையும் பார்த்தால் அவர்கள் மொழிக்கு ஆற்றிய பங்குகள் அளப்பரியவை. உதாரணமாக திருக்குறளில் திருவள்ளுவர் உருவாக்கிய சொற்கள் 100. திருக்குறளில் மொத்தம் இருக்கின்ற சொற்கள் 4300. அதில் 2.5% சொற்களை
திருவள்ளுவர் உருவாக்கினார். உதாரணமாக பாவி, விக்கல், திண்மை, மாறுபாடு, ஊருணி, அவர் சொன்னாரே ஊப்பக்கம், செந்தன்மை போன்றவையெல்லாம் திருவள்ளுவர் உருவாக்கியது. தூக்கம் என்றால் உறங்குதல் அல்ல, அயர்வு என்கின்ற முறையில் திருவள்ளுவர் பயன்படுத்தினார். ஷேக்ஸ்பியரும் ஆல் த வேர்ல்ட் இஸ் a stage, a brave new world, brevity is the soul of wit, cruel to be kind, chance may crown me, crack of the dawn, dogs of war, February face, salad days என்று பல பதங்களை அவர் ஆங்கில இலக்கியத்திற்கு அறிமுகப்படுத்தினார். ஷேக்ஸ்பியர் என்னென்ன பதங்களை அறிமுகப்படுத்தினார் என்றே ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அதற்கு பெயர் பிரஷ் அப் யுவர் ஷேக்ஸ்பியர். அந்த புத்தகம் எத்தனை பதங்களை ஷேக்ஸ்பியர், அசாசினேஷன் என்கிற சொல்லே ஷேக்ஸ்பியர் ஏற்படுத்தியது. ஹவுஸ் ஹோல்டு நேம் என்று சொல்கிறோமே, அதை ஏற்படுத்தியவர் ஷேக்ஸ்பியர் தான். இப்படி ஒரு புத்தகமே போடுகிற அளவிற்கு பதங்களை ஆங்கில மொழிக்கு அறிமுகப்படுத்தி அதை செழுமைப்படுத்தியவர் ஷேக்ஸ்பியர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே பார்க்கிற போது பேராசிரியர் செல்லப்பன் கூறுவதைப் போல அறப்பரிமாணத்தின் பரிணாம வளர்ச்சியாக ஷேக்ஸ்பியர், திருவள்ளுவர் தமிழ்நாட்டில் திகழ்கிறார். ஷேக்ஸ்பியரோ மேற்கத்திய இலக்கியத்தின் சாரம் ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்தவராக திகழ்கிறார் என்று குறிப்பிடுகிறார். இதிலே திருவள்ளுவரை எடுத்துக்கொண்டால் அவர் எப்படி ஷேக்ஸ்பியர் இருந்தாரோ அதை போல ஒரு கிளர்ச்சியாளராக இருந்தார். அதனால்தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னான். சிறப்புக்கும் செய்தொழில் வேற்றுமையான், சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்றவர் கூறியதற்கு பொருள் தொழில்களால் வேறுபாடு என்றல்ல, ஒரு தொழிலை யார் நேர்த்தியாக செய்கிறார்களோ அவர்கள் மேலானவர்கள். உதாரணமாக நீங்கள் செய்வது ஓவியமாக இருக்கலாம், அந்த ஓவியத்தை நீங்கள் அழகாக நேர்த்தியாக செய்தால் நீங்கள் ஒப்பற்றவர். அதனால்தான் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் குறிப்பிட்டார், நீங்கள் தெரு பெருக்குபவராக கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் தெருவை பெருக்கிற போது ஷேக்ஸ்பியர் கவிதை எழுதியதைப் போல, மைக்கேல் ஏஞ்சலோ சிற்பம் வடித்ததைப் போல, லியோனார்டோ டா வின்சி ஓவியம் வடித்ததைப் போல, பித்தோவான் இசையமைத்ததைப் போல நேசித்து செய்தால் அப்போது உங்கள் தெருக்களை பார்த்து மேலே செல்கின்ற தேவதைகளெல்லாம் ஒரு நிமிடம் நின்று, ஆகா, உலகத்திலேயே அற்புதமான தெருக்கூட்டுபவர் இங்கே இருக்கிறார் என்று கூறுவார். அப்படி அற்புதமாக நீங்கள் செய்தால் நீங்கள் மேலானவர் என்பதுதான் அவர் கூறுகிற கூற்று. அதே திருவள்ளுவர் ஒரு சமுதாயத்தின் உச்சத்திலே வைக்கப்பட வேண்டியவர்கள் உழவர்கள்தான் என்பதை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று குறிப்பிட்டார். இவையெல்லாம் பேராசிரியர் தேப்போ மானச்சந்திரம் மீனாட்சி சுந்தரம் கூறுவதைப் போல அன்றிருந்த சமுதாய பழக்கங்களுக்கு எதிர்வினையாற்றிய அந்த திருவள்ளுவருடைய போக்கு என்று நாம் கொள்ள வேண்டும். ஷேக்ஸ்பியர் வடிவத்திலே கிளர்ச்சி செய்தார். நீங்கள் அரிஸ்டாட்டில் எழுதிய பொயட்டிக்ஸ் என்கிற ஒரு நூலை எடுத்து பார்த்தால் ஒரு நாடகம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற இலக்கணம் கூறப்பட்டிருக்கிறது. அதிலே 3 விதிகள் இருக்கின்றன. முதலாவது நேர விதி. ஒரு நாடகம் 24 மணி நேரத்திற்குள் நடக்கிற நிகழ்வுகளை கொண்டுதான் எழுதப்பட வேண்டும், அதற்கு மேல் போகக்கூடாது. ஆனால் ஷேக்ஸ்பியர் அதை உடைத்தார். மேக்பத் 20 ஆண்டுகள் நடக்கிற நாடகம், அதை போலத்தான் அவருடைய ஆண்டனி கிளியோபெட்ராவும் வெகு நாட்கள் நடக்கப்படுகிற ஒரு நாடகம். இப்படி அந்த கோட்பாடை உடைத்தார், உடைத்தும் வென்றார். அவருக்கு முன் அதை உடைத்து வென்றவர் கிறிஸ்டோபர் மார்லோ என்பவர். அவரைத்தான் தன்னுடைய போட்டி கவிஞர் என்று ஷேக்ஸ்பியரே கூறுகிறார். ஷேக்ஸ்பியரே கிறிஸ்டோபர் மார்லோவைத்தான் மேற்கோள் காட்டுகிறார். முதல் பார்வையிலேயே காதல் என்பதை கிறிஸ்டோபர் மார்லோ தான் பயன்படுத்துகிறார். அந்த கிறிஸ்டோபர் மார்லோ 29 வயதிலேயே இறந்து போய்விட்டார். ஒருவேளை கிறிஸ்டோபர் மார்லோ 52 வயது வரை ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த காலத்திற்கு வாழ்ந்திருந்தால், ஷேக்ஸ்பியர் 29 ஆண்டில் முடிந்திருந்தால், இன்று ஆங்கில இலக்கியத்தின் போக்கே மாறியிருக்கும். இன்று நாம் திருவள்ளுவரும் மார்லோவும் என்று பேசிக்கொண்டிருப்போம். இதுவும் ஊழ்வினைதான். எனவே அந்த திருவள்ளுவர் எப்படி பொருளிலே கிளர்ச்சி செய்தாரோ அதை போல வடிவமைப்பிலே கிளர்ச்சி செய்தால் நேர அமைதியை இவர் மீறினார். அடுத்தது இட அமைதி. ஒரே இடத்தில் நடப்பதைப் போலத்தான் ஒரு நாடகத்தை எடுத்த வேண்டும்.
ஆனால் ஷேக்ஸ்பியர் ஒரு காட்சி ஸ்காட்லாந்தில், இன்னொரு காட்சி வேறொரு நாட்டில் நடக்கிற மாதிரி. உதாரணமாக ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ராவில் ஒரு காட்சி எகிப்தில் நடக்கும், இன்னொரு காட்சி அங்கே ரோமிலே நடக்கும். அப்படி எழுதினார். அதையும் உடைத்தார், வென்றார். மூன்றாவதாக முக்கியமானது என்னவென்றால் கருத்து அமைதி. ஒன்று துன்பையல் நாடகமாக இருக்க வேண்டும் அல்லது இன்பையல் நாடகமாக இருக்க வேண்டும். ஆனால் ஷேக்ஸ்பியர் இரண்டையும் கலந்து எழுதினார். ஒரு துன்பையல் நாடகத்திற்கு நடுவிலேயே ஒரு நகைச்சுவை ஒன்று வரும். அற்புதமான ஒரு நகைச்சுவை வந்துவிடும். உதாரணமாக மேக்பத் அவனுக்கு போட்டியாளனாக இருக்கிற பேங்கோ என்பவனை கொல்லச் சொல்வான். அந்த கொலையாளி கொன்றுவிட்டு வருவான். எப்படி கொன்றாய் என்று கேட்பான். கழுத்தை அறுத்து கொன்றேன் என்பான். அப்போது மேக்பத் கூறுகிறான், யூ ஆர் த பெஸ்ட் ஆஃப் த கட் த்ரோட்ஸ் என்று குறிப்பிடுகிறான். இப்படி நகைச்சுவையோடு இன்பையலையும் துன்பையலையும் கலந்து எழுதி முதல் முறையாக ஒரு புதிய பாணியை உருவாக்கியவர் ஷேக்ஸ்பியர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்படி ஷேக்ஸ்பியர் தன்னுடைய எல்லா படைப்புகளிலும் புதுமை செய்தாலும் இருவருக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருந்தது. திருவள்ளுவர் யாரை திருப்திப்படுத்தவும் எழுதவில்லை, யாருக்காகவும் எழுதவில்லை, யாரை புகழ்ந்தும் எழுதவில்லை. ஆனால் ஷேக்ஸ்பியர் வாழ்ந்தது காலம் என்னவென்றால் அது எலிசபெத் வாழ்ந்த காலம். எலிசபெத் ராணி கலைகளை நேசித்தவர். கலைகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம். ஒருவேளை ஷேக்ஸ்பியர் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்திருந்தால் நாடக அரங்கங்களே கட்டப்பட்டிருக்காது. அப்போது ஷேக்ஸ்பியர் நாடகமே எழுத வேண்டிய அவசியமில்லை, எழுதியிருக்கவும் மாட்டார். 50 ஆண்டுகளுக்கு பிறகு பியூரிட்டன்ஸ் என்பவர்கள் வந்தார்கள். அவர்கள் நாடகத்தை எல்லாம் தடை செய்தார்கள். ஒருவேளை 50 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பிறந்திருந்தால் நிச்சயமாக அவர் நாடகங்களை எழுதியிருக்கவே முடியாது, ஷேக்ஸ்பியரை நாம் தெரிந்திருக்கவே முடியாது. எனவேதான் காலம் உற்பத்தி செய்த ஓர் ஆளுமை என்று நாம் ஷேக்ஸ்பியரை குறிப்பிட முடியும். அந்த ஷேக்ஸ்பியர் யாருக்கு என்ன பிடிக்கும் என்பதை பார்த்து நாடகத்தை எழுதினார். உதாரணமாக மேக்பெத் என்பது ஜேம்ஸ் மன்னனுக்காக எழுதப்பட்டது. ஜேம்ஸ் மன்னன் ஸ்காட்லாந்தின் பூர்வீகமாக கொண்டவர். எனவே ஸ்காட்லாந்தை மையமாக வைத்து, அதே நேரத்தில் ஜேம்ஸ் மன்னனுக்கு சூனியக்காரிகளை பிடிக்காது. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இங்கிலாந்தில் முகங்கள் எல்லாம் சுருக்கம் விழுந்திருந்தால் வயதான பெண்மணிகளை அவர்கள் சூனியக்காரிகள் என்று சொல்லி தேடி தேடி கொன்றார்கள். அவரை மகிழ்விப்பதற்காக சூனியக்காரிகளை மையமாக வைத்துத்தான் அந்த மேக்பெத் என்கிற நாடகத்தை எழுதினார். அதைப்போல அவர் எலிசபெத் ராணிக்கு 4ஆம் ஹென்றி நாடகத்திலே வருகிற ஃபால்ஸ்டாஃப் என்கிற ஒரு நகைச்சுவை பாத்திரம் மிகவும் பிடித்தது என்பதற்காக மெர்ரி வைஃப்ஸ் ஆஃப் வின்சர் என்கிற அந்த நாடகத்தை அவரை மகிழ்விப்பதற்காக எழுதினார். எலிசபெத் ராணியருடைய அந்தப்புறத்திலே மருத்துவராக இருந்தவர் ரொட்ரிகோ லோபஸ் என்பவர். அவர் ஒரு யூதர். அவர் எலிசபெத் ராணியை கொல்வதற்காக விஷம் வைத்தார் என்கிற வதந்தியின் காரணமாக உண்மையா என்று சரியாக தெரியவில்லை. அப்படி கிளம்பிய புரளியின் காரணமாக 1594ஆம் ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். உடனே இங்கிலாந்து நாடு முழுவதும் யூதர்கள் மீது ஒரு வெறுப்பு கிளம்பியது. அந்த நேரத்தில் கிறிஸ்டோபர் மார்லோ ஜூ ஆஃப் மால்டா என்கிற அந்த நாடகத்தை எழுதினார். ஷேக்ஸ்பியரும் ஷைலாக் என்கிற யூதரை படித்து வெனிஸ் நகரத்து வியாபாரி என்கிற அந்த நாடகத்தை படித்தார். இப்படி ஷேக்ஸ்பியர் தன்னுடைய நாடகங்களை ஆள்பவர்களுக்காக வடிவமைத்த போது திருவள்ளுவர் காலம் முழுவதும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்றை யாருக்காகவும் வேதம் பார்க்காமல் எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளுவரும் எல்லா இலக்கியங்களிலும் மேற்கோள் காட்டப்படுகிற ஒருவர். திருவள்ளுவருக்கு பிறகு அவர் பயன்படுத்த வரிகளை சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம், கம்பராமாயணத்தில் பார்க்கலாம். பல்வேறு நூல்களில் அவருடைய பதங்கள் அப்படியே பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஏன் சங்ககாலம் என்று சொல்கிற புறநானூற்றில் கூட 34வது பாடலில் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்கிற பாடல் செய்தி கொன்றோர்க்கு உய்தி இல்லை என்று அகம்பகன்ற ஆயிடை கணவன் அறம்பகன்ற ஆயிடை கணவன் என்கிற பாடல் இடம்பெற்றிருக்கிறது. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் 3 பகுதிகளில் ஒற்றை நூலிலே உலகத்தை கட்டி போட்டவர் திருவள்ளுவர். 37 நாடகங்கள்,
2 நீள கவிதைகள், 154 சானட்கள் மூலம் இந்த உலகத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஷேக்ஸ்பியர். நான் இப்போது ஷேக்ஸ்பியரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். உலகத்தின் எந்த மூலையிலாவது இப்போது கூட ஷேக்ஸ்பியரின் ஏதாவது ஒரு நாடகம் நடிக்கப்பட்டு கொண்டிருக்கும். அது ஜூலியஸ் சீசராக இருக்கலாம், மேக்பத்தாக இருக்கலாம், ஹேம்லெட்டாக இருக்கலாம், 5ஆம் ஹென்ரியாக இருக்கலாம், அல்லது டெம்பஸ்டாக இருக்கலாம். ஏதேனும் ஒன்று நடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். இந்த ஷேக்ஸ்பியரையும் திருவள்ளுவரையும் ஒப்பிடும்போது நாம் 5 கூறுகளில் அவர்களை ஒப்பிடலாம். முதலாவதாக வாழ்க்கை உடன்பாட்டு கோட்பாடு, 2ஆவதாக மனிதத்தன்மை, 3ஆவதாக மேலாண் கருத்துகள், 4ஆவதாக தகவல் பரிமாற்றத்தில் உச்சத்தை அடைந்தவர்கள், 5வது தகவல் பரிமாற்ற கருத்துக்களை பரிமாறியவர்கள் என்கின்ற இந்த 5 கூறுகளில் நாம் அவர்களை அலசலாம். ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்கிற நோபல் பரிசு பெற்ற ஒரு ஞானி, அவர் திருவள்ளுவரை பற்றி சொல்லுகிற போது, நான் உலக இலக்கியங்களில் இவ்வளவு அழகாக பொன்மொழிகளை கொண்ட ஒரு நூலை காணவே இல்லை என்று சொன்னார். அவர் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் வாழ்க்கையை மறுதலிப்பவையாக இருந்தன. வாழ்க்கை மாயை, வியர்த்தம், வாழ்வது வீண், தேவையில்லை, மரணம்தான் நிலையானது, மூச்சு போய்விடும், இந்த உடல் மாயை என்றெல்லாம் சொல்லிய போது திருவள்ளுவர் வாழ்க்கை கொண்டாட்டத்துக்குரியது என்று சொன்னார். அவர் இந்த வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அதனால்தான் வறுமையின் இன்னாதது யாதனின், அதுதான் உண்மை. எது வறுமையோ அதை காட்டிலும் கூட இன்மையின் இன்னாதது யாதனின், இன்மையின் இன்மையே இன்னாதது என்று குறிப்பிட்டார். அப்படி திருவள்ளுவர் வாழ்க்கையை கொண்டாடியவராக இருந்தார். ஷேக்ஸ்பியரும் வாழ்க்கையை கொண்டாடியவராக இருந்தார். அதிலே திருவள்ளுவர் வாழ்க்கையின் கொண்டாட்டம் என்பது நாம் மட்டுமே இன்பமாக இருப்பதில்லை. இன்பம் வேறு, மகிழ்ச்சி வேறு. நாம் மட்டுமே அனுபவிப்பது இன்பம். அனைவருக்கும் கொடுத்து, அனைவருக்கும் பகிர்ந்தளித்து, நாம் அதை பார்த்து மகிழ்வதுதான் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியைத்தான் அவர் சொன்னார். அதனால்தான் அவர் சொன்னார், அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று குறிப்பிட்டார். இந்த அறிவு இருக்கிறதே, இந்த அறிவினால் என்ன பயன்? அடுத்தவர்கள் வழியை பார்த்து என்னுடைய வழியை போல இருக்கிறதே என்று நான் காயப்படுவதுதான் உண்மையான அறிவுக்கான பயன் என்று குறிப்பிடுகிறார். இதைத்தான் பரிவு என்று நாம் சொல்கிறோம். அந்த பரிவு ஏற்படுவதற்கு நம்முடைய உள்ளம் பக்குவப்பட்டதாக இருக்க வேண்டும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு முறை படகிலே சென்றபோது கரையிலே ஒருவரை போட்டு 4 பேர் அடித்து கொண்டிருந்தார்கள். அவர் கதறினாராம். பரமஹம்சர் கதறினார். என்ன என்று கேட்டதற்கு, என் முதுகை பார் என்றார்கள். முதுகிலே காயங்கள் இருந்தன என்று. அங்கே அடிபடுகிற போது இவருக்கு காயம் பட்டது என்று ஒரு கதை உண்டு. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், கரோலினஸ் என்கிற ஒரு பாத்திரத்தை ஷேக்ஸ்பியர் படிக்கிறார். அந்த கரோலினஸ் அவன் தன்னை பற்றி மட்டுமே உயர்வாக நினைப்பவன், மற்றவர்களையெல்லாம் துச்சமாக நினைப்பவன். அவன் தான் பெற்ற வெற்றிகளையும் தன்னுடைய வீரத்தையுமே எப்போதும் நினைத்து கொண்டு இருமாப்பிலே இருப்பவன், ஆணவத்திலே இருப்பவன், மமதையிலே இருப்பவன், அப்படிப்பட்டவன். அவன் எவ்வளவு குரூரமானவன் என்பதை ஷேக்ஸ்பியர் சித்தரிக்கிறார். சின்ன வயதிலேயே அவன் பட்டாம்பூச்சிகளை பிடிப்பான், மறுபடியும் விடுவான், மறுபடியும் பிடிப்பான், மறுபடியும் விடுவான், கொல்லுவான். அழகான பட்டாம்பூச்சிகளை துன்புறுத்துகிற இவன் எப்படி இருப்பான் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று ஒரு வசனம். உண்மையிலே பாருங்கள், பட்டாம்பூச்சிகளை போய் யாருக்காவது தொல்லை தருவதற்கு ஆசை வருமா? அவை பறக்கின்ற பூக்களாக என் கண்ணுக்கு தெரிகின்றன. அவை போய் மரக்கிளைகளிலே உட்காருவதை பார்த்து அற்புதமான ஒரு ஜென் கவிதை உண்டு. உதிர்ந்த பூ மீண்டும் கிளையில் ஒட்டுக்கொண்டது, ஓ வண்ணத்து பூச்சி என்பது. அப்படி அழகான அந்த வண்ணத்து பூச்சிகளை ஒருவன் குரூரமாக பார்க்கிறான் என்றால் அவன் எப்படி இருப்பான் என்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்கிறார். அது மட்டுமல்ல, உலகத்திலே ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தாம் இன்புறுவது உலகின்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார் என்பதுதான் அவர் கூறுவது. மற்றவர்களுடைய இன்பத்தில் தான் நம்முடைய இன்பம் இருக்கிறது. நீங்கள் 4 பேருக்கு பசியார சாப்பாடு போட்டால் உங்களுக்கு பசி ஆறிவிடும். அதனால்தான் பெண்கள் விருந்தினர்கள் வருகிற போது சமைக்கிற போதே திருப்தி ஆகிவிடுவார்கள், பசிக்கவே அவர்களுக்கு பசிக்காது. இதை பாரதிதாசன் சொல்லுகிறார், இட்டுப்பார்
உண்டவர்கள் இன்புற்றிருக்கையிலே தொட்டுப்பார் உன் நெஞ்சை தோன்றும் இன்பம் என்று குறிப்பிடுகிறார். அப்படி தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு. ஆனால் ஷேக்ஸ்பியர் இதை பற்றி குறிப்பிடுகிற போது அவருடைய பாத்திரங்களை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷேக்ஸ்பியர் பெயரில் என்ன இருக்கிறது? ரோஜா என்கிற ஒன்றை நீங்கள் ரோஜா என்று அழைத்தாலும் அது மணக்கிறது, வேறு பெயரில் அழைத்தாலும் அது வாசனை வீசவே செய்கிறது என்று ரோமியோ ஜூலியட் நாடகத்தில் குறிப்பிடுகிறார். ஆனால் அவர் பாத்திரங்களை எல்லாம் பார்த்து பார்த்து பெயர் வைத்திருக்கிறார். உதாரணமாக அவருடைய அந்த ரோமியோ ஜூலியட்டிலே ஒருவன் நல்லவனாக வருவான். அவன் பெயர் பென்வாலியோ. பென் என்றால் நல்லது என்ற அர்த்தம். பென்னிலிருந்து தான் பெனிஃபிட், பெனடிக்ட், பெனிவலன்ஸ், பெனிடிக்ஷன் ஆகிய அனைத்தும் வருகின்றது. அந்த பென்வாலியா என்கிற பாத்திரம் நல்லது செய்கிற ஒரு பாத்திரம். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய அந்த 12th நைட் என்கிற அந்த நாடகத்தில் மேல்வாலியோ என்கிற ஒரு நாடகம். மேல் என்றால் கெட்டது என்ற அர்த்தம். MALE அல்ல. அப்படி தீமையே நினைக்கக்கூடிய ஒரு பாத்திரம். அவருடைய மிட்சமர் நைட்ஸ் ட்ரீம் என்கிற அந்த நாடகத்தில் ஒரு நகைச்சுவை நாடகத்தை, நாடகத்திற்குள் ஒரு நாடகம் நடக்கும். 2 நாடகங்களில் நாடகத்திற்குள் நாடகம் நடப்பதை அவர் ஏற்படுத்தியிருப்பார். ஒன்று இந்த மிட்சமர் நைட்ஸ் ட்ரீம், இன்னொன்று ஹேம்லெட். அதிலும் இது வரும். இந்த மிட்சமர் நைட்ஸ் ட்ரீமிலே வருகிற அந்த பாத்திரங்களுக்கெல்லாம் அவர்கள் செய்கிற தொழிலை வைத்து பெயர் வைத்திருப்பார். அதில் இந்த மேல்வேலியோ என்பவன் மற்றவர்களெல்லாம் இனிமையாக மகிழ்ச்சியாக இருந்தால் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு அவ்வளவு கோபம் வரும். அவர்கள் மகிழ்ச்சியை கெடுப்பதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கும். இப்போது கூட நாம் பார்க்கலாம், சில வீடுகளில் எல்லோரும் அமர்ந்து பேசிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தால் வீட்டில் ஒருவருக்கு பிடிக்காது. வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், வெறுமனே அரட்டை அடிக்கிறீர்கள், போய் வேலையை பாருங்கள் என்று சொல்லுவார்கள். காரணம், அவர்கள் இளமையில் அவர்கள் அவ்வாறு மகிழ்ச்சி அடையாமலேயே வளர்ந்திருக்கிறார்கள். பொறுத்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவர்களை கடந்துதான் நாம் மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதிலே வாழ்க்கையை திருவள்ளுவர் கொண்டாடினார் என்பதற்கு அவர் 5 புலன்கள் எப்படி நுகர வேண்டும் என்பதை சொன்னார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. கண்டும் கேட்டும், கண்டும் கேட்டும், உண்டும் உயிர்த்தும், உற்றறிவதும், 5 புலனும் ஒன்தொடி கண்ணே உள. ஒரு பெண்ணிடம் இந்த 5 புலன்களும் திருப்தியை அடைகின்றன என்பதை காமத்துப்பாலிலே அவர் தெரிவிக்கின்றார். இது நுட்பமான ஒன்று, இதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஷேக்ஸ்பியரும் டைமன் ஆஃப் ஏத்தன்ஸ் என்கிற ஒரு நாடகத்தை படைத்திருப்பார். அதில் இந்த டைமன் என்கிற ஒரு பாத்திரம், அவன் எல்லோருக்குமே ஒப்புரவு செய்து, உணவு வழங்கி, ஈகை செய்து, தாராளமாக இருந்து நொடித்து போய்விடுவான். அவன் நொடித்த போது யாருமே அவனுக்கு கடன் தருவதற்கு முன்வர மாட்டார்கள். அவன் மனிதர்களையே வெறுப்பவர்களாக மாறிவிடுவான். இதுதான் டைமன் ஆஃப் ஏத்தன்ஸ். அந்த டைமன் நாடகத்தில் ஒன்று வருகிறது. அதிலே மாஸ்க் என்று பெயர், MASQUE என்பது. அந்த ஒரு நாடகம் மாதிரி வருகிற ஒரு பாட்டிடை கலந்த ஒன்று. அந்த பாட்டிலே 5 புலன்களும் மகிழ்வதை பற்றி ஷேக்ஸ்பியரும் குறிப்பிட்டிருக்கிறார். திருவள்ளுவர் அன்பு எவ்வளவு முக்கியம் என்கிறார். இதுதான் வாழ்க்கை உடன்பாட்டுக்கான முக்கியம். அன்பு மாயை என்று சொல்லவில்லை, அன்பின் வழியது உயிர்நிலை என்று குறிப்பிடுகிறார். அன்பு இருந்தால் அது வாழ்க்கையின் எல்லாவற்றையும் தந்துவிடும் என்று அவர் குறிப்பிடுகிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குடையார், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று குறிப்பிடுகிறார். அன்பில்லாதவர்கள் எல்லாவற்றையும் தாங்களே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். நீங்கள் அன்புடையவர்களிடம் ஏதாவது வேண்டும் என்று கேட்டு பாருங்கள், தன்னிடம் இருப்பதை கூட தந்து விடுவார்கள். அதனால்தான் கலீல் கிப்ரான் கூறுகிறார், உன்னிடம் அதிகமாக இருப்பதை கொடுப்பதல்ல ஈகை, உனக்கு தேவைப்படாததை கொடுப்பதல்ல ஈகை, உனக்கு தேவையானதை கொடுப்பதுதான் ஈகை என்று குறிப்பிடுகிறார். அப்படி வள்ளுவர் அந்த அன்பினுடைய பரிமாணத்தை மிகவும் உயர்த்தி மிகவும் நேர்த்தியாக சொல்கிறார். ஷேக்ஸ்பியரோ அன்பு என்பது என்ன என்று புரியாத ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் துன்பப்படுவான் என்பதை தெரிவிக்கின்றார். அன்பு இல்லாத ஒரு மனிதன் இருந்தால் அவன் எவ்வளவு துயரப்படுவான் என்பதற்கு அவர் கார்டெலியாவினுடைய பாத்திரத்தின் மூலம் கிங்லெயருடைய மனப்பான்மையை சொல்லுகிறார். இருப்பதிலேயே உண்மையான மகள் ஒருத்திதான், அவள்தான் கார்டெலியா. அவளை போய் தண்டித்துவிட்டு அன்பில்லாமல் பசப்பு வார்த்தைகள் பேசுகிற கொனோரில்
ரீகன் என்கிற 2 பெண்களை நம்பி அவர்களுக்கு ராஜ்யத்தை பிரித்து கொடுத்து கடைசியில் நொந்து தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறான் அந்த மன்னன். அதிலே ஃபூல் என்கிற ஒரு பாத்திரம் வரும். உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். யாராவது உங்களை ஃபூல் என்று சொன்னால் மகிழ வேண்டும். ஏனென்றால் ஃபூல் என்றால் அறிவாளி என்று பொருள். அதுதான் ஆங்கில இலக்கியத்திலே. அதிலே ஃபூல் என்கிற ஒரு பாத்திரம் வரும். அந்த பாத்திரம் கிங்லியருக்கு புத்தி வர வரை இருக்கும், அதற்கு பிறகு காணாமல் போய்விடும். அது என்ன சொல்கிறார்கள் என்றால், ஃபூல் என்பது தனி பாத்திரம் அல்ல, மாறாக அது கிங்லியருடைய உள்ளுணர்வு என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த ஃபூல் பாத்திரம் சொல்லுகிறது, உன்னிடம் இருப்பதை விட குறைவாக காட்டு, உனக்கு தெரிந்ததை விட குறைவாக பேசு என்று குறிப்பிடுகிறது. அற்புதமான வாசகம். இப்படி அன்பினுடைய கோட்பாட்டை இருவரும் கூறுகிறார்கள். நாம் திருவள்ளுவரை பார்க்கிற போது அவர் வாழ்க்கை உடன்பாட்டு சிந்தனையை வைத்திருந்தாலும் மானத்தை பெரிது என்று கருதுகிறார். அதனால்தான் மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அன்னர் உயிர் நீப்பர் மானம் வரின் என்று குறிப்பிடுகிறார். தங்கள் மானத்திற்கு ஒரு இழுக்கு வந்து விட்டதென்றால் அவர்கள் உயிரை கூட கொடுத்து விடுவார்கள். எப்படி ஒரே ஒரு முடி விழுந்தால் கவரிமா தன்னுடைய உயிரை இழக்குமோ அதை போல நீங்கள் மான்களை பிடிக்க சென்றாலேயே அவை உயிரிழந்துவிடும். நீங்கள் அவற்றின் அந்த முடியை பிடுங்க வேண்டியது கூட இல்லை. அவை அவ்வளவு பயந்த சுபாவம் கொண்டவை. மான்களை பிடிப்பதற்கே பல பயிற்சிகள் வனவிலங்கு இலாக்காவில் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் மான்கள் அவர் அதிகமான இதய துடிப்பு உள்ளவை. அவற்றை பிடிக்கச் சென்றாலே இதயம் வேகமாக அடித்து அவை இழந்து விடுகின்றன. மான்களை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அகற்றுவதற்குள் அவை இறந்து போய்விடுகின்றன. அதைத்தான். ஆனால் இது கவரி மான் அல்ல, கவரி மா என்கின்ற ஒன்று. அதை திருவள்ளுவர் சொல்லுகிறார். இந்த கவரி மா எது என்பதை நண்பர் சுந்தர ஆவுடைப்பன் போன்றவர்கள் ஆய்வு செய்து நமக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் அண்மையிலே மேத்தாவினுடைய ஒரு கவிதை படித்தேன். கோபித்து கொள்ளாதே கோப்பெருஞ்சோழனே, புறப்புண் நாணி வடக்கிருப்பதென்றால் ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை வடக்கிருப்பது, ஒட்டுமொத்தமாய் எல்லோரும் முதுகில் குத்துகிற ஊரில் என்று. மானத்தின் அவசியத்தை முக்கியத்துவத்தை பற்றி ஷேக்ஸ்பியரும் பேசுகிறார். ஜூலியஸ் சீசர் தன்னுடைய மனைவி காலிஃபர்னியா, ஜூலியஸ் சீசருக்கு 3 மனைவிகள் இருந்தார்கள். அதிலே அவர் மிகவும் நேசித்தவர் காலிஃபர்னியா. பாம்பியா என்பவரை அவர் ஒரு திருவிழா ஒன்று நடக்கும், அதில் பெண்கள் மட்டும்தான் அந்தரப்புறத்தில் இருப்பார்கள். ஓர் ஆண் பெண்ணை போல வேடம் செய்து கொண்டு உள்ளே நுழைந்து விடுவான். அவனை வெளியே அனுப்புகிற போது தன்னுடைய மனைவியையும் விவாகரத்து செய்து விடுகிறார். காரணம், விவாகரத்து செய்வதற்கு அந்த மற்றவர்கள் சந்தேகிப்பார்கள் என்பதல்ல. சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி பியாண்ட் சஸ்பிஷன் என்று சொன்னதற்கு காரணம் உண்மையிலே அவருக்கு பாம்பியாவை பிடிக்காது, அதுதான் காரணம். மூன்றாவதாக இந்த காலிஃபர்னியா பலமுறை எச்சரிக்கிறார், நீங்கள் இப்போது செல்லாதீர்கள், எனக்கு ஒரு கெட்ட கனவு ஒன்று வந்தது, அதற்கு பெயர் பேத்தட்டிக் ஃபேலசி என்று பெயர். அப்படிப்பட்ட ஒரு கனவு வந்தது, ஆனால் நீங்கள் போகிறீர்களே என்று. ஆனால் ஜூலியஸ் சீசர் போகிறார். அப்போது அவர் சொல்கிறார், வீரர்கள் ஒரு முறைதான் சாவார்கள், கோழைகள் பலமுறை சாவார்கள் என்று மானத்தை பற்றிய ஒரு விளக்கத்தை அவர் குறிக்கிறார். இப்படி ஷேக்ஸ்பியருக்கும் திருவள்ளுவருக்குமான வாழ்க்கை உடன்பாட்டு சிந்தனைகள் பலவற்றை நாம் காண முடிகிறது. அடுத்ததாக இருவருக்கும் இடையே இருந்த அந்த மனித நேய பண்புகள் எவை என்பதை நாம் பார்க்க வேண்டும். இருவருக்குமே மானுடத்தின் மீது மிகப்பெரிய பற்று இருந்தது. அவர்கள் மனிதர்களை நேசித்தார்கள். அதனால் அவர்களுடைய நாடகங்களில் ஷேக்ஸ்பியர் முழுவதுமாக மனிதர்களை நேசிப்பதை போன்றதைத்தான் அதிகமாக எழுதியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக அவருடைய பாத்திரமான டெம்பஸ்ட் என்பது மிகச் சிறந்த வகையிலே பிராஸ்பெரோ என்கின்ற ஒன்றை படைத்து காட்டி மனிதர்கள் எவ்வாறு மனிதத்தன்மையோடு விளங்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதாக இருக்கிறது. நீங்கள் கருணையோடு இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் பல இடங்களிலே கூறுகிறார். ஷேக்ஸ்பியர் தன்னுடைய நாடகம் ஒன்றில் கூறுகிறார், எந்த உயிருக்குமே நாம் தீங்கு விளைவிக்கக்கூடாது என்பதை ஒரு பாத்திரத்தின் மூலமாக படைத்து காட்டுகிறார். பெரிக்கிள்ஸ் என்கிற நாடகம், அதிலே ஒரு பெண்மணி கூறுகிறார், நான் ஒரு எலியை கூட கொன்றதில்லை, நான்
ஒரு வண்டை கூட காயப்படுத்தியதில்லை. ஒரு புழுவை தப்பித்தவறி மிதிக்க நேர்ந்து விட்டால் அதற்காக அழுதிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். ஷேக்ஸ்பியர் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று குறிப்பிடுகிறார். இந்த குரல்பாதான் பெர்னார்ட் ஷாவிற்கு மிகவும் பிடித்த குரல் என்று நான் படித்திருக்கிறேன். அப்படி இருவருமே மனிதநேய பண்புகளை, உயிர்களின் மீது செலுத்த வேண்டிய அன்பை பற்றி குறிப்பிடுகிறார். அதிலும் மறப்பதும் மன்னிப்பதும் வாழ்க்கையினுடைய சகஜம் என்பதை இருவருமே கூறுகிறார்கள். இருவருமே எப்போது நாம் மன்னிக்கிறோமோ அப்போதுதான் வாழ்க்கை செல்வாக்கடைகிறது என்று கூறுகிறார்கள். கண்ணிற்கு அழகு கண்ணோட்டம் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். கண்களுக்கு அழகே அந்த கருணைதான் என்று குறிப்பிடுகிறார். நான் கூறியதைப் போல அந்த பிராஸ்பரோ என்கிற பாத்திரம் புயல் என்கிற நாடகத்தில் வருகிறது. சொந்த சகோதரன் நாட்டை பறித்து கொண்டு ஒரு படகிலே ஏற்றி அனுப்பிவிடுகிறான். காரணம், பிராஸ்பரோ எப்போது பார்த்தாலும் படித்து கொண்டே இருப்பார். அவர் உலகத்தை விட, ஆட்சியை விட புத்தகங்களை நேசித்தார். அதனால் அவரை அவன் நாடு கடத்துகிறான். அவரோ ஒரு தன்னந்தனியான தீவிலே மாட்டிக்கொள்கிறார். பிறகு தன்னுடைய மந்திர சக்தியால் அவர்கள் அந்த தீவை கடக்கிற போது ஒரு விபத்தை ஏற்படுத்தி புத்தி புகட்டுகிறார். இறுதியிலே அவர்களை மன்னித்து விடுகிறார். அவர் சொல்லுகிறார், மன்னிப்பதுதான் சிறந்த பண்பு, அதில்தான் சான்றாமை இருக்கிறது என்று. வெனிஸ் நகர வியாபாரியிலே கூட நாம் ஒன்றை பார்க்க முடிகிறது. அதிலே போர்ஷியா சொல்கிறார், மழை கீழே பொழிகிறது, அந்த மழை யாராவது பாராட்டுவார்கள் என்றா பொய்கிறது, யாராவது நன்றி செலுத்துவார்கள் என்றா? அதைப் போல கருணை என்பது எதையும் பார்க்காமல் பொழிய வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். இதை திருவள்ளுவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். கைமாறு வேண்டா கடப்பாட்டு, மாறி மாட்டு எந்நாற்றும் கொள்ளி உலகு என்று கூறுகிறார். எதையுமே எதிர்பார்க்காமல் மழை பெய்கிறதே, இந்த மழைக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? ஏதாவது செய்ய முடியுமா? மழைக்கு செய்ய முடியுமா? தென்றலுக்கு செய்ய முடியுமா? சூரிய ஒளிக்கு ஏதாவது செய்ய முடியுமா? அல்லது அழகாக பூக்கள் பூக்கின்றனவே, அவற்றிற்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம்? அழகாக படர்கிறதே, அந்த கொடிக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம்? நமக்கு நிழல் தெரிகிறதே, அதற்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம்? வயிறை நிறைக்கிறதே, நெருக்கத்தில் அதற்கென்ன கைமாறு செய்ய போகிறோம்? பறித்து தின்கிறோமே, நன்றாக இருக்கிறது என்று அந்த செடிக்கு ஏதாவது நாம் நன்றி செலுத்த போகிறோமோ? நன்றி செலுத்தாமல் வாங்கி கொண்டே இருப்பவன் மனிதன், கொடுத்து கொண்டே இருப்பது இயற்கை. இதைத்தான் திருவள்ளுவர் தன்னுடைய அற்புதமான நூலிலே அவர் குறிப்பிடுகிறார். அதிலே அவர் ஒன்று சொல்லுகிறார், ஒத்ததறிவதுதான் உயிர் வாழ்வான். எவன் ஒருவன் மற்றவனுடைய துயரங்களை எல்லாம் சமமாக கருதுகிறானோ அவன்தான் உயிர் வாழ்வான், மற்ற யான் செத்தாருள் வைக்கப்படும் என்று கூறுகிறார். மற்றவனுடைய வலியை, மற்றவனுடைய வேதனையை, உணர்வுகளை தெரியாத ஒருவன் இறந்தவனுக்கு ஒப்பானவன் என்று குறிப்பிடுகிறார். இதே மாதிரி ஒரு பாத்திரம்தான் கரோலேனியஸ். அவன் மேட்டுக்குடியை சார்ந்தவன் என்பதால் மற்றவர்களெல்லாம் தூசி போல நினைக்கிறான். அவன் ஒரு தேர்தலிலே நிற்கிறான். ஆனால் எல்லோரிடமும் சென்று தன்னுடைய தழும்புகளை எல்லாம் காட்டுகிற போது முதல் முறை நேசிக்கிறார்கள். இரண்டாவது முறை தன்னுடைய வீர பிரதாபத்தை எல்லாம் அவன் காட்டுகிற போது மக்கள் சலித்து போய் விடுகிறார்கள். அவனை அவர்கள் வெறுத்து விடுகிறார்கள், தோற்று போய் விடுகிறான். இதுதான் எப்போதுமே ஒத்ததறிபவன் உயிர் வாழ்வான் என்பதற்கான இலக்கணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று குறிப்பிடுகிறார். நன்றியை சிசரோ என்கிற ரோமாபுரியின் தலை சிறந்த பேச்சாளன் அவன் சொல்கிறான், பண்புகளிலேயே மிகச் சிறந்த பண்பு நன்றிதான். எந்த மனிதனாவிடம் நீங்கள் நன்றி இல்லையோ அவனை ஒருபோதும் நண்பர்களாக வைத்துக் கொள்ளாதீர்கள். இன்னும் சொல்ல போனால், நன்றி இல்லாத நண்பர்கள் விரைவிலேயே உங்களுக்கு துரோகிகளாக மாறிப்போய் விடுவார்கள். அப்படித்தான் ஷேக்ஸ்பியருடைய ஜூலியஸ் சீசரிலே புரூட்டஸ் என்கிற பாத்திரம், புரூட்டஸ் என்கிற பாத்திரத்தை சீசர் மிகவும் நேசிப்பார், அவ்வளவு அன்பு செலுத்துவார், மகனைப் போல பார்த்து கொள்வார். அவருடைய தவறாக பிறந்த மகன் புரூட்டஸ் என்று கூட மக்கள் சொல்லுவார்கள். அப்படி அவன் அன்பு செலுத்தினான். அந்த புரூட்டஸை இவர் நம் நாட்டிலே உள்ள மேயர் பதவிக்கு இணையான பிரேட்டர் பதவியை கொடுத்து அமர்த்துகிறார். அந்த புரூட்டஸ் தான் கடைசியிலே வந்து குத்துகிறான். அப்போதுதான் சீசர் கீழே விழுந்து விடுகிறார். அந்த
கத்திக்குத்தை பார்த்துதான் ஆந்தனி சொல்கிறார், இதுதான் இருப்பதிலேயே கொஞ்சம் கூட கருணையில்லாத குத்து என்று குறிப்பிடுகிறார். நன்றி இல்லாமல் போவதற்கான மிகப்பெரிய உதாரணமாக இந்த பாத்திரம் ஷேக்ஸ்பியரால் படைக்கப்பட்டிருக்கிறது. நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாத்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பெசானியோ என்கிற பாத்திரம். மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்கிற அந்த நாடகத்தில் தன்னுடைய மணப்பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்காக பெசோனியா போகிறான். ஆண்டனியோ ஷைலாக் என்பவரிடம் கடன் வாங்குகிறான். பிணைய பத்திரம் எழுதி கொடுக்கிறான். அதிலே கடனை திருப்பி தராவிட்டால் 1 பவுண்டு சதையை தருவதாக நண்பனுக்காக எழுதி கொடுக்கிறான். எப்படிப்பட்ட நட்பு பாருங்கள். அப்படி ஒரு பத்திரத்தை எழுதி கொடுக்கிறான். பெசோனியா செல்கிறான், மனைவியை வெல்கிறான். ஆனால் ஆந்தனியோனுடைய கப்பல்கள் எல்லாம் மூழ்கிவிடுகின்றன. அந்த நண்பனுக்காக போர்ஷியா வாதிட்டு ஆண்டனியின் உயிரை காப்பாற்றுவதுதான் அந்த வெனிஸ் நகரத்து வியாபாரி. நன்றிக்கு இலக்கணம் எப்படி இருக்க வேண்டும்? அதை போல நட்பை உயர்வாக பேசுகிறார் திருவள்ளுவர். உடுக்கை இழந்தவன் கைபோல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று குறிப்பிடுகிறார். இதற்கு பொருள், உடை அவிழ்ந்தால் கை விரைவாக சென்று அதை சரி செய்வது போல என்பது மட்டுமல்ல. யாருக்காவது உடை அவிழ்ந்தால் எல்லோருக்கும் அறிவிப்பார்களா, என் உடை அவிழ்கிறது, நான் சரி செய்கிறேன் என்று? ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். யாரும் பார்க்காத போது அதை சரி செய்வார்கள். அதை போல நண்பன் எப்போதாவது மானத்தை இழக்க நேரிட்டால் அப்போது யாருக்கும் தெரியாமல் மானத்தை காப்பாற்ற உதவி செய்வன் தான் நண்பன் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக ஆண்டனியின் பாத்திரமும் பேசானியாவின் பாத்திரமும் நன்றிக்கும் நட்புக்கும் உதாரணமாக இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இருவருமே மேலாண்மை கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. மேலாண்மை என்று சொன்னாலே முதலில் வருவது நேர மேலாண்மை. பகலிலே ஆந்தையை காகம் வெல்லும், இரவிலே கூகை காகத்தை வெல்லும். இதுதான் நேரம்தான் முக்கியம் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதை போல நேரம் எவ்வளவு முக்கியம் என்பதற்கு ஒரு காட்சிப்படுத்துகிறார். ஒரு கழுகு ஒன்று மேலே வந்து பறந்து அந்த கோட்டையில் மதில் சுவரில் அமர்கிறது. அப்போது எங்கிருந்தோ பறந்து வந்த மாலை நேரம் என்பதால் கண்கள் தெளிவாக தெரிகிற ஒரு ஆந்தை அதை கவ்வி தூக்கி செல்கிறது. நீலகிரியிலே மலை ஆந்தை இருக்கிறது. அதனுடைய பொந்துக்கு இரவு நேரத்தில் மயில் வந்தால் கூட வீழ்த்திவிடும் என்று தியாடர் பாஸ்கரன் எழுதியிருக்கிறார். அத்தகைய சக்தி அது ஆந்தைக்கான சக்தி அல்ல, நேரத்துக்கான சக்தி. திருவள்ளுவர் சொல்லுகிறார், ஞாலங்கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யன் என்று குறிப்பிடுகிறார். உலகமே கிடைக்கும், ஆனால் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். இதைத்தான் ஷேக்ஸ்பியர் கூட கூறுகிறார். தன்னுடைய அந்த ஒதெல்லோ நாடகத்தில் இயாகோ என்கிற பாத்திரம் மிக மோசமான பாத்திரம். ஷேக்ஸ்பியர் 5 வில்லன்களை படைத்திருக்கிறார், அதில் ஒன்று இயாகோ. அந்த இயாகோ காரணமே இல்லாமல் கெடுதல் செய்வான், அவனுக்கு நோக்கமே இருக்காது. கோல்ரிட்ஜ் சொல்கிறார், மோட்டிவ்லெஸ் மோட்டிவ் ஹண்டிங் வில்லன் என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட அந்த இயாகோ சொல்கிறான், நேரம் மிகவும் முக்கியம், நேரத்தில் எதையும் செய்தால் நாம் வென்று விடலாம் என்கிற கருத்தை அவன் தெளிவுபடுத்துகிறான். இது நேரத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று. அடுத்ததாக முக்கியமானது நாம் பார்க்க வேண்டியது இருவருக்குமான ஒப்புமையை. எப்படி ஷேக்ஸ்பியர் தன்னுடைய நாடகம் ஒன்றில் ஒதெல்லோவில் பச்சை கண் அரக்கன், கிரீன் ஐடு மான்ஸ்டர் என்று பொறாமையை கூறுகிறார். ஒரு அரக்கனாக உருவாக்குகிறார் ஷேக்ஸ்பியர். ஆனால் அதை முன்பே செய்துவிட்டார் திருவள்ளுவர். அழுக்காறு எனும் ஒரு பாவி என்று குறிப்பிடுகிறார். ஷேக்ஸ்பியர் ஸ்வீட் ஆர் த யூசஸ் ஆஃப் த அட்வர்சிட்டி என்று குறிப்பிடுகிறார். திருவள்ளுவர் இடுக்கண் வருங்கால் நகுக என்று குறிப்பிடுகிறார். ஷேக்ஸ்பியருடைய மேக்பத் நாடகத்திலே ஒரு வரி வரும், லைஃப் இஸ் அ டேல் டோல்டு பை அன் இடியட் ஃபுல் ஆஃப் சவுண்ட் அண்ட் ஃபியூரி சிக்னிஃபையிங் நத்திங் என்று. அது ஒரு முட்டாளுடைய சொல்ல கதை, அதிலே சத்தமும் கோபமும் தான் இருக்கிறது, வேறொன்றும் இல்லை என்று. இதை வைத்து அவர் வாழ்க்கை உடன்பாட்டை மறுதளித்தவர்கள் என்று கொள்ளக்கூடாது.
மாறாக அது மேக்பத் தன்னுடைய இறுதி காலத்தில் விரக்தியின் காரணமாக பேசுவது தானே தவிர அது ஷேக்ஸ்பியருடைய வார்த்தை அல்ல. அது ஷேக்ஸ்பியர் வாழ்க்கை கொண்டாடியதனால்தான் மேலாண்மை கருத்துக்களை கூட தன்னுடைய நூலிலே தெளித்து தெளித்து அவர் படைத்தார் என்பதை உணரப்படுகிறது. நேர மேலாண்மையை அவர் வலியுறுத்துவதைப் போலவே ஊக்கம் எவ்வளவு முக்கியம் என்பதையும் அவர் வெளிப்படுத்துகிறார். திருவள்ளுவர் 2 குறட்பாக்களை எழுதியிருக்கிறார் ஊக்கம் குறித்து. 60வது அதிகாரத்திலே வருகிறது. ஒன்று 597. அது சிதைவடைத்து ஒல்கார் உறவார் புதையம்பின் பட்டுப்பாடு ஒன்றும் களிறு என்பது. இன்னொன்று பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறும் புலிதாக்குறேன். நாம் 599வது குறளுக்கு வருவோம். யானை உருவத்தில் பெரிதாகவும் கம்பீரமாகவும் இருக்கிறது. ஆனால் கூரான நகங்களை வைத்திருக்கின்ற பற்களை வைத்திருக்கிற ஒரு புலியை பார்த்தால் பயந்து விடுகிறது. காரணம் அதற்கு ஊக்கமில்லை என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். இதிலே யானையைத்தான் ஊமையாக்குகிறார். 597வது குறளில் ஒரு போர்க்களத்தில் இருக்கிற யானை எவ்வளவு அம்புகள் பாய்ந்தாலும் ஊக்கத்துடன் முன்னேறி எதிரிகளை துவம்சம் செய்கிறது என்று சொல்லுகிறார். இதற்கு அவர் ஊக்கத்தை தான் முன்னுதாரணமாக வைக்கிறார். எப்படி ஒரே யானை ஊக்கத்திற்கும் முன்னுதாரணமாக இருக்க முடியும், ஊக்கமின்மைக்கும் முன்னுதாரணமாக இருக்க முடியும்? இதை அலசி பார்த்தால் ஒன்று புரியும். போர்க்களத்திலே இருக்கிற யானை பயிற்றுவிக்கப்பட்ட யானை. பயிற்சியில் தன்னுடைய பலத்தை அது தெரிந்து கொள்கிறது. காட்டில் இருக்கிற யானைக்கு தன் பலம் தெரியவில்லை. பயிற்சியால் ஒருவரை ஊக்கமுள்ளவர்களாக ஆக்க முடியும் என்பதை திருவள்ளுவர் தெரிவிக்கிறார். ஷேக்ஸ்பியர் 5ஆம் ஹென்றி நாடகத்தில் பிரான்ஸ் நாட்டோடு ஹென்றி மன்னன் போராட வேண்டிய ஒரு காட்சி. அந்த போர்க்களத்தில் இங்கிலாந்தின் வீரர்கள் குறைவாக இருக்கிறார்கள், பிரெஞ்சு படையோ பெரிதாக இருக்கிறது. வீரர்கள் தோற்று போய் விடுகிறார்களோ என்கிற அச்சத்தில் இருக்கிறார்கள். அப்போது ஹென்றி மன்னன் அவர்களை பார்த்து அற்புதமான ஓர் ஊக்க உரையை ஆற்றுகிறான். மகிழ்ச்சியாக அவர்கள் சண்டையிடுகிறார்கள். மோசமான நிலப்பகுதியில் பிரெஞ்சு படை மாட்டிக்கொள்கிறது. முதலில் பிரெஞ்சு படை வீரர்கள் எல்லாம் வில்லை ஏந்துவதற்கு இந்த 2 விரல்களும் உங்களுக்கு இருக்காது, போர் முடியும் போது நாங்கள் இதை வெட்டி விடுவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இறுதியில் இங்கிலாந்து வெற்றி பெறுகிறது, பிரெஞ்சு தோல்வி அடைகிறது. அப்போது பிரான்ஸ் நாட்டு வீரர்களை பார்த்து இங்கிலாந்து வீரர்கள் எல்லாம் இப்படி காட்டினார்கள், அப்படிதான் விக்டரி என்கிற அந்த குறியீடு வந்தது என்பது வரலாற்று பதிவு. நாம் திரு சுந்தர ஆவடைப்பன் குறிப்பிட்டதைப் போல அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் என்கிற ஒன்றை அவர் தெளிவுபடுத்தினார். அதைப் போலவே திருவள்ளுவர் சொன்னார், நாம் தவறாக பணம் ஈட்டினால் சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்துள் நீர் பெய்தறியற்று என்று சொல்லுகிறார். நீங்கள் சுடப்படாத பானையிலே தண்ணீரை வைத்தால் அது எப்படி தங்காதோ அப்படி தீய வழிகளில் பணம் சம்பாதித்தால் தங்காது என்கிறார். அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் தவறான வரிகளில் கந்துவட்டியெல்லாம் வாங்கி பணம் சம்பாதித்த ஷைலாக்கினுடைய பாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. கடைசியில் அத்தனை சொத்தையுமே ஷைலாக் கிடைக்க வேண்டிய ஒரு சூழல் அந்த வெனிஸ் நகர வியாபாரியிலே ஏற்படுகிறது. இன்னொன்று, ஒரு மனிதன் அதிகமான அவாவோடு இருக்கக்கூடாது. மேக்பத் மன்னன் நன்றாக போரிட்டான் என்பதற்காக டங்கன் இன்னொரு பிரதேசத்தை ஆள்வதற்கு கொடுக்கிறார். அதோடு திருப்தி அடையாமல் தானே மன்னனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன்னுடைய மன்னனையே கொள்கிறான் அவன். அதுதான் அவனுடைய குறைபாடாக இருக்கிறது. துன்பையல் நாடகத்திற்கான குறைபாடாக அவர்கள் சொல்வது ஓவர் வால்ட்டிங் ஆம்பிஷன் என்பதுதான். அதிகப்படியான வேட்கை, அதுதான் அவனை அழிக்கிறது. அதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார், நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திரந்தூக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும் என்று. நுனிக்கொம்பு ஏறிவிட்டு அதற்கு மேல் ஏற வேண்டும் என்று நினைத்தால் கீழே விழுந்து இறந்து விடுவார்கள். அதுதான் மேக்பத்துக்கு நடந்தது. எண்ணி துணிக கருமம் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். முடிவெடுக்க முடியாமல் டு பி ஆர் நாட் டு பி என்று குழம்பிக் கொண்டிருந்த ஒரு பாத்திரமாக ஹேம்லெட்டை அவர் படைத்து காண்பிக்கிறார். அடுத்ததாக 4வது கூறாக தகவல் பரிமாற்றம் என்பதில் இருவரும் என்ன கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். திருவள்ளுவர் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்கிறார். இதற்கு பொருள் பழத்தைத்தான் பறிக்க வேண்டும் என்பதல்ல, நமக்கு எந்த பருவத்தில் அது தேவையோ அந்த பருவத்தில் பறிக்க வேண்டும். உதாரணமாக மாங்காய் இருக்கிறது, ஊறுகாய் போடுவதற்கு மாங்காயை பறிக்க வேண்டும், பழத்தை பறிக்கக்கூடாது. மாவடு போடுவதற்கு பிஞ்சை பறிக்க வேண்டும்.
சாப்பிடுவதற்கு பழத்தை பறிக்க வேண்டும், அதிலே பழச்சதுப்பு செய்வதற்கு கனிந்த பிறகு செய்ய வேண்டும். நீங்கள் எல்லாவற்றையும் கனியிலே பறிக்க முடியாது. உதாரணமாக நீங்கள் பாகற்காயை கனியில் கவர முடியாது, கத்திரிக்காயை கனியில் கவர முடியாது. எந்த பருவத்தில் நாம் அதை பயன்படுத்துகிறோம் என்பதுதான் கனியை கவர வேண்டுமா காயை கவர வேண்டுமா என்று தீர்மானிக்கிறது. இதே கருத்தை இனிய சொற்கள் தான் பேச வேண்டும், இனிய சொற்களுக்கு மகத்துவம் இருக்கிறது என்பதை ஷேக்ஸ்பியர் தன்னுடைய ஜூலியஸ் சீசர் நாடகத்தில் குறிப்பிடுகிறார். இன்னொன்று, ஒரு சொல்லை பயன்படுத்துகிற போது அதை தவிர வேறொரு சொல்லை பயன்படுத்தவே முடியாது என்கின்ற அளவிற்கு செறிவாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து என்கிறார். இதற்கு உதாரணமாகத்தான் நாம் 2 பேரை பார்க்கிறோம். ஒன்று ஆண்டனி, இன்னொன்று புரூட்டஸ். முதலிலேயே கசிய சொல்கிறான், நீ ஆண்டனியை பேச அனுமதிக்காதே, அவன் நன்றாக பேசுவான், உன்னை வீழ்த்தி விடுவான். அப்படியே ஒருவேளை பேசுவது என்றால் கூட அவன் முன்னால் பேசட்டும், நீ பின்னால் பேசினால் அவர்கள் சொன்னதற்கெல்லாம் நீ எதிர்வாதம் வைக்க முடியும். ஆனால் புரூட்டஸ் அதை கேட்கவில்லை. அவன் முதலில் பேசிவிட்டு வந்து விடுகிறான். அவன் சொல்லுகிறான், மக்களே நீங்கள் என்னை கேளுங்கள், அதனால் நீங்கள் பயனடைவீர்கள். எவ்வளவு அகங்காரமான பேச்சு! ஆனால் ஆண்டனி சொல்கிறான், மக்களே உங்கள் காதுகளை இரவல் கொடுங்கள், என் கருத்துக்களை கேளுங்கள். இதனால்தான் அந்த சொற்கள் வெல்லுகிற சொல்லாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நுட்பமான எடுத்துக்காட்டாக இவர்கள் 2 பாத்திரங்களும் இருக்கின்றன. அதே நேரத்தில் தேவையில்லாத சொற்கள் சொல்பவர்களை திருவள்ளுவர் மக்கட்பதடி என்கிறார். பயனில சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட்பதடி எனல் என்கிறார். இந்த பதடி என்கிற வார்த்தையே ஷேக்ஸ்பியர் பயன்படுத்தி இருக்கிறார். அவருடைய அந்த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் கிராஷியானோ என்கிற ஒரு பாத்திரம், அவன் நிறைய பேசுவான், பொருளே இருக்காது. அப்படி பல பேசி பேசி அறுத்தெடுப்பான். அவனுடைய பேச்சில் 2 மூட்டை தவிட்டில் 2 தானியங்கள் இருப்பதைப் போலத்தான் கருத்து இருக்கும் என்று கிராஷியானோ சொல்கிறார். மக்கட்பதடி. இன்னொன்று, பல சொல்ல காமுறுவார், மன்றமாசற்ற சில சொல்லால் தேற்றாதவர் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். சில பேருக்கு நிறைய பேசுவார்கள், ஆனால் பொருளே இருக்காது. ஒரே வரியில் சொல்வதை 100 வரிகளில் சொல்வார்கள். அதை போல ஒரு பாத்திரம் பொலோனியஸ் என்பவன். அவன்தான் சுருக்கமே அறிவின் ஆன்மா என்கிறான். அவன்தான் அதிகமாக பேசுவான், பேசிக்கொண்டே இருப்பான். அப்படி ஒரு பாத்திரத்தை படைத்து சொற்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை மிக நேர்த்தியாக அவர் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது, இருவருக்கும் ஆன ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை என்னவென்றால், இருவருமே தங்களுடைய வாழ்க்கையில் நாட்களை பற்றி, நேரத்தை பற்றி, உணர்வுகளை பற்றிய தெளிவான பார்வை வைத்திருந்தார்கள். அரவிந்தர் ஷேக்ஸ்பியரை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதிலே ஷேக்ஸ்பியர் 5 விதமான பாணிகளை கடைபிடித்ததாக கூறுகிறார். அதில் உச்சபட்சம் என்னவென்றால், உச்சபட்ச உன்னத பாணி, சூப்பர் இன்னவிட்டபிள் ஸ்டைல் என்பது. அந்த சூப்பர் இன்னவிட்டபிள் ஸ்டைலுக்கு ஒரு உதாரணம் அவர் கூறுவது, மேக்பத் மன்னன் டங்கனை கொன்று விடுகிறான். எங்கே கொள்கிறான்? தன்னுடைய வீட்டிலே கொள்கிறான். விருந்தாளியாக வந்தவரை கொள்கிறான், தன்னுடைய வீட்டில் கொள்கிறான், மன்னனை கொள்கிறான், தூங்கும்போது கொள்கிறான். இப்படி கொன்றானே, அவன் மன்னனை கொல்லவில்லை, தன்னுடைய தூக்கத்தையே கொன்று விடுகிறான் என்று கூறுகிறார். அதனால்தான் அந்த போர்ட்டர் சீன் என்று ஒன்று அற்புதமாக வரும். அதை குயின்சி அவர்கள் மிகச்சிறந்த வரிகள் என்று பாராட்டுகிறார். அப்படி ஏனென்றால் இப்படி விருந்தினரை கொள்கிற ஒரு வீடு நரகமாகத்தானே இருக்க முடியும், அது சொர்க்கமாக இருக்க முடியாதே என்று குயின்சி கூறுகிறார். இப்படி தன்னுடைய தூக்கத்தை அவன் கொன்றான் என்பதை மிக நேர்த்தியாக ஷேக்ஸ்பியர் படைத்திருக்கிறார். இது சூப்பர் இன்னோவேட்டபிள் ஸ்டைல். அதனால்தான் அதற்கு பிறகு அந்த குற்ற உணர்வில் தன் கைகளை பார்க்கிற போதெல்லாம் ரத்தம் தோய்ந்த கைகளாகவே லேடி மேக்பத்துக்கு தெரிகிறது. அவள் அதை கழுவிக்கொண்டே இருக்கிறாள். அரேபியாவில் இருக்கிற அத்தனை வாசன திரவியங்களும் சேர்ந்தால் கூட இந்த இரத்தத்தின் நாற்றத்தை நீக்க முடியாது என்று அவள் அங்கலாய்க்கிறாள் என்று. இது முக்கியமான ஒன்று, சூப்பர் இன்னோவேட்டபிள் ஸ்டைல். இந்த அற்புதமான பாணியைத்தான்
திருவள்ளுவரும் கையாண்டிருக்கிறார். அவர் பொருட்பெண்டிர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணந்தழியற்று என்று சொல்கிறாரே, இதை நீங்கள் அந்த ஷேக்ஸ்பியருடைய வரிகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதன் எப்படி வீழ்ச்சி அடைவான் என்பதற்கு ஒரு சூப்பர் இன்னோவேட்டிவ் செய். தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடையன். தலையிலே இருக்கிற போது அந்த முடியை நாம் எவ்வளவு பராமரிக்கிறோம், சாம்பிராணி புகை காட்டுகிறோம், ஷாம்பு போட்டுகிறோம், வாசனை திரவியங்கள் எல்லாம் நாம் அதன் மீது பூசுகிறோம். இன்னும் சொல்ல போனால் விடுகிற போதுதான் விழுந்து விழுந்து கவனிக்கிறோம் தலைமுடியை. ஆனால் கீழே விழுந்து விட்டால் கூட்டி தள்ளுகிறோம். ஒரு நிமிடம் கூட அதை வைத்திருப்பதில்லை. மகத்தான நிலையிலிருந்து ஒருவன் கீழே விழுந்து விட்டால் அவனை இந்த உலகம் ஒதுக்கி தள்ளிவிடும் என்பதுதானே டிராஜடி. அதைத்தான் அவர் ஒற்றை வரியிலே குறிப்பிட்டிருக்கிறார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விடிப்பது போலும் பிறப்பு என்கிறார் திருவள்ளுவர். ஷேக்ஸ்பியர் ஸ்லீப் த கவுண்டர்ஃபீட் ஆஃப் டெத் என்று கூறுகிறார். குழலினிது யாழினிது எம் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதை இங்கர்சால் மிகச்சிறந்த ஒரு கருத்து என்று தன்னுடைய நூலிலே பேசியிருக்கிறார். அந்த அற்புதமான வரிகளை ஷேக்ஸ்பியரும் தன்னுடைய 12வது சானட்டில் சொல்கிறார். குழந்தைகள் இல்லாத வாழ்க்கை ஒருபோதும் முழுமையடையாது என்று. இப்படி இந்த 2 ஆளுமைகளுமே எண்ணற்ற விதங்களில் தங்களுடைய வாழ்க்கை உடன்பாட்டு சித்தாந்தங்களாலும் மனிதநேய பண்பாலும் தகவல் பரிமாற்ற கருத்துகளாலும் தலைமை பண்புகளாலும் சிறந்து விளங்கினார்கள் என்பதை நாம் காண முடிகிறது. நாம் அவர்களை தொடர்ந்து வாசிப்போம், நம்மையும் மேன்மைப்படுத்திக் கொள்வோம்.